கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 114 சங்கீதம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கை ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாதிருக்கலாம். கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும், கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்ற முடியாது. அது ரொம்ப கஷ்டம். எங்கு பார்த்தாலும் அப்படியே துண்டு துண்டா பாறை பாறையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவாராம். கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கற்பாறை, அதுல நீங்க முழுவதும் நீரூற்ற பார்க்க முடியாது. அதை ஆண்டவர் நமக்காக மாற்றுவார். அதான் நம்ம விசுவாசம். இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வேதனையில கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, எல்லாம் கண்மலையா இருக்கிறதே, கற்பாலையா இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை மாற்றுவேன். கட்டாயம் மாற்றுவார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். நம்மளை கைவிட்டு விடுவாரா? கட்டாயம் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல, வறண்ட வாழ்க்கையை போல இருக்கிறதா? உங்க வாழ்க்கையை தண்ணீராய் மாற்ற முடியும், நீரூற்றுகளாய் மாற்ற முடியும். ரெண்டுமே பாருங்க, ஒன்னு தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றுகளாகும். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறான். விசுவாசத்தோடு இருங்க. விசுவாச பரீட்சை இருக்கிறது. அதுல நம்ம ஜெயிக்கணும். கர்த்தரால் இதை முடியும்னு விசுவாசிக்கணும். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கணும். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம், நம்ம மேன்மையடைந்து விடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றவருக்கு வல்லமை உண்டு. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. யார் யார் வாழ்க்கையிலே கற்பாறையா இருக்கிறதோ, யார் யார் வாரையில தண்ணி தடாக இல்லாம இருக்கிறதோ, கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.